வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்த சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐகான கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் போட்டோனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த இந்த வாரம் வரக்கூடிய நியூஸஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதில வந்து மெயினான நியூஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துருது. கூட வந்து அன்னைக்கே இன்ஃப்ளேஷன் ரேட்டும் நமக்கு இருக்கு. அதுக்கப்புறம் புரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வியாழக்கிழமை இருக்குது. அதற்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைனலா வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் மிசிகனுடைய சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். பட் இத விட இந்த 3 நியூஸஸும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பாக்ட்டான நியூஸஸ். மண்டே மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ஆஸ்திரேலியா மார்க்கெட் வந்து ஹாலிடேவா இருக்கும். வேற பெரிய நியூஸஸ் கிடையாது. டியூஸ்டே பொறுத்தவரைக்கும் பவுண்டுடைய அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட்டும், ஆஸ்திரேலியாவுடைய பிசினஸ் கான்ஃபிடன்ஸும் இருக்கும். ஸோ அன்னைக்கு யுஎஸ் உடைய பிக் நியூஸஸ் கிடையாது. பட் வெட்னஸ்டே நமக்கு வந்து ஆயிலோட இன்வென்டரி இருக்கு. பவுண்டுடைய ஜிடிபி இருக்கு. யுஎஸ் உடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் நைட் 11:30 மணிக்கு ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ஸோ ஒரு இவ்வளோ நாட்கள் நடந்துட்டு இருந்த விஷயங்கள் வந்து இந்த ஃபெட்ட வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த 5.5% அப்படிங்கிறது குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இதே தான் வரப்போகுது. பட் அவங்க ஒரு டேட்டா குடுக்க போறாங்க. என்ன டேட்டா? அடுத்த வரக்கூடிய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வாய்ப்புகள் நாங்க குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இருக்காதா? அப்படிங்கிறத பத்தி தான் இன்ஃபர்மேஷனாக ஸ்பீச்சாக தான் வரப்போகுது. ஸோ டேட்டா பொறுத்தவரைக்கும் டேட்டா வச்சு இந்த இடத்துல நீங்க ட்ரேட் பண்ண முடியாது. வரக்கூடிய ஸ்பீச்ச பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ண முடியும். இப்ப மற்ற கரன்சில நம்ம பேசும்போது, ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமக்கு இருக்குது. ஓகேங்களா? அதே மாரி ஏற்கனவே வந்த யூரோப்புடைய யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் இசிபி உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருக்கு. 4.25க்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப அதோடைய இம்பாக்ட் வந்து யுஎஸ்க்கு வருமா? இப்ப யுஎஸ்லயும் நான் வந்து அனவுன்ஸ் பண்றாங்க. கம்மிங் ஜூலை. இப்ப நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டுடைய டேட் பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஜூனுக்கு அப்புறம் ஜூலை 31 இருக்கு. ஸோ இதுல வந்து அடுத்த மாதம் கடைசியில வந்து 31ல வந்து நமக்கு ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ஸோ இப்ப வந்து 12ஆம் தேதி நமக்கு வரப்போகுது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வரப்போகுது. அப்ப அடுத்த ஒரு 45 நாளுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெடியூஸ் ஆகுமா? ஆகாதா? நாங்க அடுத்த மாதத்துல குறைக்கிறதுக்கு ஹையர் வால்யூம் இருக்கு, இல்ல அப்படிங்கிற ஒரு அனவுன்ஸ்மென்ட் மட்டும் தான் நமக்கு இங்க வரும். ஸோ கண்டிப்பாக இந்த இயர்ல ஒரு ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாவது குறைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலும் வரக்கூடிய நெறையா ஆர்டிகிள்ஸ் ரிலேட்டட்ல நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, நவம்பருடைய எலக்ஷன் அவங்களது வந்து முடியும். 5ல முடியும். அதுக்கு அடுத்த நாள் வரக்கூடிய இங்க தான் கட்ஸ் இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, டிசம்பர்ல ஃபர்ஸ்ட் கட் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுவரைக்கும் அந்த எலக்ஷன் பேஸ் பண்ணி ரேட் கட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல கவர்ன்மென்ட் ரொம்ப தீர்க்கமா இருக்கும். அதனால ஒரு சின்ன சின்ன ஸ்லைஸ் மட்டும் குடுத்துக்கிட்டே வருவாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நவம்பருக்கு தான் ஒரு ரேட் கட் இருக்கும். இல்ல ஒருவேளை ஜூலையிலேயே ரேட் கட் இருக்குங்கிற ஒரு கன்ஃபார்மான நியூஸா இருந்தா, அது ஒரு சின்ன ஃபேக் நியூஸாக கூட அமையலாம். எப்படி பார்த்தாலும் நமக்கு நவம்பர் ஆர் டிசம்பர் அல்லது நெக்ஸ்ட் இயர்ல கண்டிப்பாக 3 ரேட் கட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இப்ப இந்த இயர்ல வந்து 1 ஆர் 2 நடக்கல அப்டின்னா, நெக்ஸ்ட் இயர்ல அதிகமான ரேட் கட்ஸ நம்ப பார்க்கலாம். 3 பிளஸ் கூட நடக்க வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் டாலருடைய ஜஸ்ட் இம்பாக்ட். அப்ப அந்த ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் சேஞ்ச் இருக்க போறதில்ல. அவங்க குடுக்கக்கூடிய ஸ்பீச் அதுல வரக்கூடிய இம்பார்ட்டன்டான அந்த முக்கியமான லைன்ஸ், அண்டர்லைன்ஸ் அது பண்ணி பார்ப்போம். அப்ப அங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அடுத்த வரக்கூடிய இம்பாக்ட்ல நாங்க குறைக்க வாய்ப்பு இருக்கும். இப்ப சரியில்ல. அப்டிங்கிற மாரி ஒரு இம்பாக்ட் நியூஸஸ் வந்தால், அது ஜூலைல கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ தொடர்ச்சியா ஒரு 2 நியூஸஸாவது டிராப் பண்ணிட்டு நவம்பர்ல தான் அவங்க ரேட் கட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். அதற்கு முன்னாடியே பண்ணாங்கன்னா, யுஎஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்டிங்கிறது தான் நம்ப தெரிஞ்சுக்கணும். எப்படி பார்த்தாலும் ஜூன்ல ரேட் கட் கிடையாது. ஜூலைல இருக்கா? செப்டம்பர்ல இருக்கா? அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்கும். அதுக்கான ஸ்பீச் தான் வரும். நைட் நடக்கும். ஸோ, அதில ட்ரேட் பண்ணக்கூடாது.
இன்ஃப்ளேஷன் ரேட்டை பற்றி நம்ம இன்னைக்கு லைவ் மீட் இருக்கும், அதில் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ் உடைய சார்ட் பார்த்துடலாம். டிஎக்ஸ்ஒய்ல வந்து நமக்கு ஃப்ரைடே வந்த நான் ஃபார்ம் பேரோல் அப்படிங்கிறது அன்எக்ஸ்பெக்டட் டேட்டா. எதிர்பார்த்ததை விட 220 எதிர்பார்த்தோம், அதுக்கு மேலே 270 ப்ளஸ் மார்க்கெட்டில் வந்ததுனால ஒரு நல்ல புஷ். அந்த இடத்துல மார்க்கெட் வந்து அந்த சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம வந்து ஒரு டேல வந்து ஒரு சப்போர்ட் லெவல், இந்த சப்போர்ட் லெவலில் எதிர்பார்த்தோம். இது உடைந்தால் தான் நெக்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு போவான், இந்த சப்போர்ட் உடைக்காம மார்க்கெட் நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அழகா இங்கேருந்து ஒரு புஷ் பண்ணி மேலே ஒரு நல்ல பாசிட்டிவ் கேண்டிலாக மார்க்கெட் கொடுத்துருக்கு. ஓகே, அப்போ வந்து தொடர்ச்சியாக இனிமேல் வந்து டிஎக்ஸ்ஒய் வந்து மேலே தான் போகுமா அப்படின்னா இல்லை. ஃபர்ஸ்ட் ப்ரைஸோடைய ஒரு டாப் ரெசிஸ்டன்ஸாவது நமக்கு பிரேக் ஆகணும். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க மார்க்கெட்டில் இப்போ நடக்கலை, ஆனால் அடுத்தது நடக்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேட் கட் வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க, அந்த நியூஸஸ் வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப அரெஸ்ட் ஆகிட்டு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் டேக் ஆஃப் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது பிரேக் ஆகும்போது ஒரு ஒரு நல்ல ஒரு ஹை பிரேக் பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெண்டிங் ஃபேஸஸ் வந்து ஸ்டார்ட் அப் ஆகும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹை பிரேக் இருந்தாலும் மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் உடைக்கும் பொழுது தான் டிஎக்ஸ்ஒய் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இதே வந்து நம்ம ஒரு ஷார்ட் ஃப்ரேமில் போய் பார்க்குறோம், ஒரு 4 ஹவரில் போய் பார்க்குறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலராக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ஒரு சப்ளை ஏரியா மார்க்கெட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு ஒரு சப்ளை ஏரியா. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் ஹையை வந்து ரீசன் ஹையை வந்து ஒன்று பிரேக் பண்ணி மேலே போயிட்டு இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல போய் மார்க்கெட்டில் ஒரு ட்ராப் வரலாம், வந்துட்டு கூட திருப்பி மார்க்கெட்டில் மேலே போக சான்சஸ் ஹையராக இருக்கும். ஸோ ஒரு ட்ராப் வந்துட்டு மார்க்கெட்டில் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகலாம். அப்போ டிஎக்ஸ்ஒய்ல அப்கமிங் வீக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. இல்லை இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மார்க்கெட்டில் பை டிஎக்ஸ்ஒய் பொறுத்த வரைக்கும் டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் அப்படின்னு பேஸ் பண்ணி நம்ம போகலாம். ஸோ இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இவ்வளோ பெரிய ஒரு ப்ரைஸ் ஒரு நியூஸ்க்காக இவ்வளோ தூரம் மார்க்கெட் போயிடுதுக்கு அப்படின்னாலும் ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணல. இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்ளை ஏரியா இருக்குது. ஏற்கனவே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு சப்ளை இருந்தது. அந்த சப்ளைக்கு மேலே போன உடனே மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துச்சு. ஸோ இது ஒரு டிமாண்ட் ஏரியா அண்ட் தென் இது ஒரு டிமாண்ட் ஏரியாவாக இருந்தது. இங்கே மார்க்கெட் எடுக்க முடியாமல் ப்ரைஸ் கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ திருப்பி அந்த சப்ளைக்கு போகும்போது லைட்டாக மேலே ஸ்பைக் அடிச்சுட்டு கூட வரலாம். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. இதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய லைட்டாக வெளியில் போயிட்டு வரலாம். ஆக மொத்தம் இந்த மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாதான் நம்ம பை அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக எடுக்க முடியும். இதை கரெக்ஷன் பையாகத்தான் இப்போதைக்கு வச்சுக்க முடியும். ஸோ இதை உடைக்கும் பொழுது தான் மார்க்கெட் மேலே போகும். 105.20க்கு மேலே மார்க்கெட் பாஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் மார்க்கெட் ட்ரெண்ட் எடுக்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஸோ வெயிட் பண்ணணும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா இங்கே நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் வந்து இந்த இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஓகே, இங்கே ஒரு 2 to 3 கேண்டில்ஸில் மார்க்கெட் வந்து டக்குன்னு மூவ் ஆகிடுக்கு. இது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இங்கே நிறையா நியூஸஸ் இருந்தனால அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் மார்க்கெட் மூவ் ஆகிடுக்கு. ஸோ இங்கே மார்க்கெட்டில் நியூஸே இல்லாதனால இங்கேருந்து இப்போ வெளியில் வந்திருந்தாலும் இன்னும் பை ஆக்டிவேட் நடக்கல. நெக்ஸ்ட் ஈரோ யூஎஸ்டி. ஸோ ஈரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்க்கலாம் அல்லது ஒரு வீக் ஃப்ரேமில் பார்க்கலாம். வீக் பொறுத்த வரைக்கும் இன்னும் ட்ரையாங்கல் இருக்குது. ப்ரைஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே சப்போர்ட்டுக்கு வந்துட்டு போகலாம்னா தாராளமாக போகலாம். ஸோ ஒரு டேல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த டாப் அண்ட் பாட்டத்துக்குள்ளே இருக்குது. ஒரு கரெக்ஷன் பையில் மார்க்கெட் போயிட்டுருக்குறான். ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட்டில் கீழே வந்து ஒரு நல்ல ரெட் கேண்டில் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகிடுக்கு. நல்ல ஒரு பேரிஷ் மூவ். ஸோ இப்போ ப்ரைஸ் ஒரு 4 ஹவர்க்குள்ளே நம்ம போகலாம். ஸோ 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹவரும் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் நீங்கள் எப்படி ஒரு டாலர் இண்டெக்ஸில் இருக்கோ அதே மாதிரி ஒரு சப்போர்ட் லெவலில் வந்திருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழேயும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இன்னொரு சப்போர்ட் லெவல் கண்டினியூவாக இருக்குது. அப்போ நம்ம இந்த ஜோன்லேருந்து இந்த ஜோன் வரைக்குமே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் பை ஜோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ்
இந்த லோல இருந்து இந்த பர்ட்டிகுலர் ஹை வரைக்குமே நமக்கு என்ன மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பை எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆல்ரெடி நம்ம இருக்கிறது பை ட்ரெண்ட் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இங்கே உடைத்தாலும் இம்மிடியட் ரிஜெக்ஷன் வந்தால் மார்க்கெட் மேலே போகும். ஸோ ட்ரெண்டிங் ஆகுமா அப்படின்னா அது உடனே நடக்காது. ப்ரைஸ் கீழே வந்துட்டு மேலே போய் திருப்பி ஒரு ஸ்விங்ஸ் கொடுக்கும் பொழுது தான் நம்ம இந்த இடத்துல பை ட்ரை பண்ணலாம். ஸ்ட்ராங்கான பை ட்ரை பண்ணலாம். ஸோ ஆக மொத்தம் மண்டே மார்க்கெட்லேயோ டியூஸ்டே மார்க்கெட்லேயோ மார்க்கெட் இந்த இடத்துல டேர்ன் ஆச்சுன்னா we can go for buy. இந்த லோ பிரேக் ஆகணும். இந்த லோ பிரேக் ஆகிற வரைக்கும் ஸோ ப்ரைஸ் வந்து இந்த லோ பிரேக் ஆகிற வரைக்கும் 10766 பிரேக் ஆகிற வரைக்கும் பை ட்ரெண்டு தான் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ ப்ரைஸ் பிரேக் ஆகும்போது தான் நம்ம ஒரு செல்குள்ளே போக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே இப்போ தான் என்ட்ரு ஆயிருக்கான். ஏன்னா வேகமாக என்ட்ரு ஆனதுனால இனி மார்க்கெட் கீழே வராது, மேலே போகாது, கீழே தான் வரும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனும் நம்ம திங்க் பண்ணுவோம். பட் சப்போர்ட் ஜோனில் இருக்கிறனால மண்டே டியூஸ்டேல நமக்கு நியூஸஸ் இல்லாதனால மார்க்கெட் இங்கே சப்ஸ்டெயின் ஆனாலுமே நமக்கு ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த டைமில் ப்ரைஸ் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் லெவல் இந்த இடத்துல பையிங் ஆர்டர் போடுறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்ஃப்ளேஷன் ரேட் அண்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெண்டுமே ஒரே நாளில் இருக்கிறனால புதன்கிழமை தான் ஹை இம்பேக்ட். இதே மாதிரி இறங்கின மாதிரி திருப்பி ப்ரைஸ் கீழேயும் இறங்கலாம், மேலேயும் போகலாம். ஸோ இந்த ஒரே ஒரு மூமெண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு மார்க்கெட் ஹெவியான செல் ப்ரெஷரில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் பவுண்ட் யூஎஸ்டி. ஸோ பவுண்ட் யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த டாப் ரெசிஸ்டன்ஸை போய் மீட் பண்ணிவிட்டு இப்போ ப்ரைஸ் கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த பர்டிகுலர் லோ 1.2680 அப்படிங்கிறது பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் செல்குள்ளே போகும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சேனல் இங்கே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு சேனல் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த சேனலில் இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லோ பிரேக் ஆனாலும் ப்ரைஸ் கீழே வந்து கரெக்ஷன் ஆகும்போது தான் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு எப்படி ஒரு அப் ட்ரெண்ட் நடந்ததோ அதே மாதிரி ஒரு டவுன்ஃபால் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இப்போ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுக்கிற இடத்துல தான் இருக்குது. யூரோ யூஎஸ்டியும் அப்படி தான் இருக்குது, பவுண்ட் யூஎஸ்டியும் அப்படி தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால் நமக்கு பை ட்ரை பண்ணலாம். ஸோ இது மேலே போக முடியாமல் மார்க்கெட் திருப்பி கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். ஆக மொத்தம் ப்ரைஸ் எப்படி இருக்கும்னா இறங்கிட்டு மேலே ஏறிட்டு இறங்கலாம் ஒன்று. அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ரைஸ் டைரெக்டாக பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இங்கே ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் இறங்கும். ஸோ இந்த இடம் செல் ட்ரை பண்ணலாம். அல்லது ஃபர்ஸ்ட் சினாரியோ பிரகாரம் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும்போது இந்த மல்டி சப்போர்ட் லெவலுக்கு வரும்போது ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இங்கேயும் எடுக்க முடியாமல் திருப்பி மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும்போது தான் ப்ரைஸ் மேலே போக சான்சஸ் இருக்கும். அடுத்தடுத்த லைவ்ஸ் அண்ட் வீக்லி ஃபோர்காஸ்ட்டில் மார்க்கெட்டுடைய டேர்ன்ஸ் இருந்தால் அப்டேட் பண்ணுறோம், அல்லது எங்கள் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ப்ரைஸ் வந்து நல்லா ட்ராப் ஆகிடுக்கு. இந்த சேனல் பிரேக் இப்போ நடந்திருக்கு, ஆஸ்திரேலியா யூஎஸ்டியில் நடந்திருக்கு. ஸோ ஆஸ்திரேலியாவுடைய நியூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து வியாழக்கிழமை இருக்குது. ஸோ அன்றைக்கி மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு இம்பேக்ட் இருக்கும். ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகிட்டானா அவனும் இங்கே பிரேக் ஆகலை. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ஒரு ரேஞ்ச் ஃபேஸ்க்குள்ள வந்து வெளியில் வந்து சப்போர்ட் ஜோனுக்கு ப்ரைஸ் இருக்குது. ஸோ இங்கே நல்ல ஒரு குட் சப்போர்ட் யூரோ யூஎஸ்டிலையோ பவுண்ட் யூஎஸ்டிலையோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டிலையோ கீழே சப்போர்ட் எடுக்கிற ஒரு க்ளூ 3 கரன்சியில் ஏதாவது ஒன்லையாவது கிடைத்தாலே மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கண்டிப்பாக மண்டே மார்க்கெட்டில் எல்லாமே கொஞ்சம் ட்ராப் ஆகும். இது ஃபேக் பிரேக்காக மாறிட்டு கூட மேலே போகலாம். ஆக மொத்தம் மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ட்ராப் இருக்க போகிறது கம்பல்சரி. அதோடைய கண்டினியூட்டி, இந்த ஃப்ளோவுடைய கண்டினியூட்டி எல்லாருக்கும் ஒரு பேனிக் சுச்சுவேஷனில் இருக்கனால ஒரு சின்ன புஷ் கீழே வரும். அது நல்லா பிரேக் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும், அல்லது ரிஜெக்ஷன் ஆகுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். ஸோ ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா இதுவே மார்க்கெட்டுடைய நெக்ஸ்ட் இன்னொரு அப்சைட் மூவ்க்கான வாய்ப்புகள் இருக்கலாம். நெக்ஸ்ட் நியூசிலாந்து யூஎஸ்டி. ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அந்த எக்ஸ்பான்ஷன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பாண்டிங் ட்ரையாங்கிளாக போயிட்டுருக்கும் மார்க்கெட். இப்படி வச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து என்ன ஆச்சு, ப்ரைஸு இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டு இருந்த மார்க்கெட் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அவனும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் லெவலுக்கு வரான். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சின்ன ஷேடோ கூட மார்க்கெட் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், திருப்பி டாப்பருக்கு போகலாம். அப்போ இந்த எக்ஸ்பான்ஷன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பான்ஷனை கிளியராக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும்.
அப்ப பிரைஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி அதே இதுவும் சப்போர்ட் லெவல்ல தான் மார்க்கெட்ல இருக்கு. ஸோ டாலர் இண்டெக்ஸ் அவ்வளோ பெரிய இம்பாக்ட் நியூஸ் குடுத்திருந்தாலுமே, எல்லாமே போய் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ட்ட போய் மார்க்கெட் ஹோல்ட் ஆயி நிக்குது. அப்படிங்கும்போது டாலர் இண்டெக்ஸ் வந்து அந்த பர்ட்டிகுலர் 105.20ங்கிற ஹைய பிரேக் பண்ணல அப்படின்னாவே, ஆட்டோமேட்டிக்கா திருப்பி டாலர் இண்டெக்ஸ் கீழ வந்து அந்த சப்போர்ட் லெவல உடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கலாம். அல்லது அட்லீஸ்ட் அந்த டபுள் பாட்டத்துக்கு ஒரு கரெக்ஷனாவது கண்டிப்பா குடுக்கும். அப்போ ஒரு இன்ஃப்ளேஷன் ரேட்ல இறக்கிட்டு, திருப்பி ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்ப ஏத்தலாம். அல்லது பிரைஸ் வந்து அப்படியே கன்சால்டேஷன் இன்ஃப்ளேஷன்லயும் பெருசா மூவ் ஆகாம வெயிட் ஆயிடுச்சுன்னா, ஃபெட் ரேட்ல இறக்கிட்டு, அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ்ல வந்து பிபிஐல வந்து மார்க்கெட் திருப்பி கெயின் ஆகவும், டாலர் இண்டெக்ஸ்க்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எல்லா மார்க்கெட்டுமே ஒவ்வொரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணாம அதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் கிரியேட் ஆயிடுக்கு. ஸோ என்னன்னா, இவ்வளோ பெரிய ஃபால பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு பேனிக் சிச்சுவேஷன் வந்துர்றோம். நெக்ஸ்ட் யுஎஸ்டி கேட். ஸோ யுஎஸ்டி கேட பொறுத்தவரைக்கும் ஒரு டே ஃப்ரேம்ல பார்த்தீங்க அப்படின்னா, பிரைஸ் இங்கருந்து இந்த சப்போர்ட்ல இருந்து இப்ப பிரைஸ் மேல போயிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்கும் 4 ஹவர்ல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்த லிக்விடிட்டீஸ் எல்லாத்தையுமே மார்க்கெட் கலெக்ட் பண்ணிட்டு மேல இருக்கக்கூடிய இந்த சப்ளை ஏரியாக்கு பிரைஸ் மூவ் ஆகும். ஸோ இந்த சப்ளை ஏரியாக்கு போன உடனே கண்டிப்பாக அட்லீஸ்ட் பிரைஸ் இங்கிருந்து அப்படியே டைரக்ட்டா மேல போகாது. இங்கிருந்து ஒரு கரெக்ஷன குடுத்துட்டு தான் மார்க்கெட் மேல போகும். அப்ப எப்படினாலும் நமக்கு இந்த இடத்துல யுஎஸ் கொஞ்சம் வீக் ஆனா தான் இந்த கரெக்ஷன் வரணும். டிஎக்ஸ்விலயும் கரெக்ஷன் வரணும். யூரோஎஸ்டிலும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரைஸ் இருக்கணும். அப்போ வந்து கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு செல்லிங் கிடைக்குது அப்படின்னா, நீங்க ஷார்ட் செல்லிங் போலாம். பெரிய செல்லுக்கு போயிட வேண்டாம். ஒரு ஷார்ட்டான செல்லிங் போலாம். இது இந்த மாரி லெவல்ஸ புக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதுவும் பிரேக் ஆகுற மாரி தெரிந்தால், திருப்பி பிரைஸ் உடனடியா இப்படி பெருசா டிராப் ஆகாது. கண்டிப்பாக நமக்கு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் குடுக்கும்போது, அந்த டாப்ஸ்ல நம்ம மார்க்கெட்ல செல் பண்ணலாம். கம்பல்சரி எல்லா இடத்துலயும் நீங்க ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி தான் போகணும். யுஎஸ்டி ஜப்பான். ஸோ யுஎஸ்டி ஜப்பான் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த சேனலுடைய பாட்டம்ல மார்க்கெட் எடுத்து மேல போயிட்டு இருக்கான். ஸோ இப்ப பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல 2 டச்சஸ் நமக்கு நடந்திருக்கும். ஸோ பிரைஸ் இங்கிருந்து ஒரு கிளீன் டச் மேல எடுத்திருப்பான். இங்கிருந்து வந்தவன் கீழ போக முடியாம திருப்பி போய் இன்னொரு டச் பண்ண உடனே ஒரு ஃபால் மார்க்கெட்ல குடுத்திருக்கும். திருப்பி அதே மாரி பாருங்க, மார்க்கெட் இங்க ரெசிஸ்டன்ஸ போய் டச் பண்ண உடனே ஒரு சப்போர்ட் எடுக்குறான். இங்க 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற மாரி மார்க்கெட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப 2 சப்போர்ட் எடுத்திருக்கான். ஸோ அதுக்கான ஒரு அப்சைட் மூவ்மென்ட் நமக்கு இருக்க சான்சஸ் உண்டு. இதுவே நமக்கு வீக்னஸாவும் அமையலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு ஹெவியான லெவல் இருக்கா அப்படின்னா, கீழ தான் நமக்கு ஒரு ஹெவியான லெவல் மார்க்கெட்ல இருக்கு. அப்ப மேல போக முடியாம இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் ஆயி நின்னுச்சு. அல்லது ஒரு ஷேடோ லைட்டா ரிஜெக்ஷன் இதே மாரி ஒரு ரிஜெக்ஷன் ஏரியால ரிஜெக்ஷன் பண்ணாலோ, நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் மேல போக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த சேனல் இப்ப பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குமா? வாய்ப்புகள் உண்டு. பட் இது எல்லாமே இந்த பிரேக் ஆயி திருப்பி கீழ வரதுன்னா, உடனடியா இம்மீடியட்டா கொஞ்சம் தூரத்துல வந்துட்டு மார்க்கெட் போணும். ஏன்னா ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டிப்பா ஜப்பானுக்கு ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட்ட குடுக்காது. ஒரு ஃபிளாஷஸ் குடுக்கும். இந்த மாரி ஒரு ஃபிளாஷ் அப்சைட், டவுன் சைட் ஃபிளாஷ் குடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கும். ஒரு வியாழக்கிழமை வரைக்கும் நீங்க இந்த ஜப்பான்ல ட்ரேட் பண்ணணும்னா ட்ரேட் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்கா தெரிந்தாலும் அவாய்ட் பண்ணுங்க. 2 பக்கமும் ஷேடோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நெக்ஸ்ட் யுஎஸ்டி செஃப். ஸோ யுஎஸ்டி செஃப் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மார்க்கெட்ல அந்த ரூஃப் டாப் நம்ம சொல்லியிருப்போம். பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இப்படி கீழ வந்திருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்ட இப்ப பிரேக் பண்ணிட்டு அதுக்கான ரீடெஸ்ட்க்கு மார்க்கெட் வருது. கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் மேல போம்போது, இந்த இடம் அல்லது இந்த சப்ளை ஏரியா 2 இடம் இருக்கு. இந்த டாப்ல இருக்கிறது சப்ளை ஏரியா, கீழ இருக்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இங்கிருந்து மார்க்கெட் கீழ இறங்கலாம் அல்லது மேல போயிட்டும் கீழ இறங்கலாம். ஸோ இப்ப வரது ஒரு கரெக்ஷனுக்கான பை மட்டும் தான். ட்ரெண்டிங் பையாக நம்ம இத எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த ஹையாவது பிரேக் பண்ணும்பொழுது தான் திருப்பி மார்க்கெட் ட்ரெண்டிங் ஆகும்னு சொல்லலாம். இல்லைன்னா கீழ இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் லெவலுக்கு மார்க்கெட் வந்தால் கூட, அங்கருந்து நம்ம மார்க்கெட்ல ஒரு பெரிய சப்போர்ட் ராலிய எதிர்பார்க்கலாம். இது வந்து ஒரு இன்டர்மீடியேட் நடுவுல வந்து ஒரு சின்ன சப்போர்ட் லெவல் தான். இதுக்கு மார்க்கெட் கண்டிப்பா புஷ் ஆகுமா? அப்படின்னா, கண்டிப்பா புஷ் ஆகும். இந்த இன்டர்மீடியேட் லெவலுக்கு புஷ் பண்றதுக்காக இங்கேயோ அல்லது இதுக்கு மேல இருக்கக்கூடிய சப்ளைக்கோ மார்க்கெட் போன உடனே திருப்பி நமக்கு ஒரு ஃபால் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் யுஎஸ்டி செஃப்ல இருக்கும். நெக்ஸ்ட் கோல்ட். ஓகே. கோல்டு பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் மந்த்க்கு போயிடலாம். இப்ப மந்த் பார்த்துட்டு இருக்கோம்
அப்படின்னா, முதல்ல ஒரு டிஸ்க்ளைமரா நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். இப்ப நாங்க குடுத்துட்டு இருக்க இந்த அனலைசிஸ் அப்படிங்கிறது வந்து, எங்களுடைய தனிப்பட்ட ஸ்விங் பேஸ்ட் அனலைசிஸ். இப்ப நீங்க வந்து ஸ்ட்ராங்கா வந்து செல்ல இருக்கீங்க. அந்த மாரி நேரங்கள்ல நாங்க பை சொல்றோம் அப்படின்னா, நீங்க இந்த பைய ஒமிட் பண்ணிக்கணும். எங்களுடைய அனலைசிஸ் அப்படிங்கிறது வந்து, நீங்க உங்களுடைய அனலைஸ் கூடயோ, இல்லது நீங்க பார்க்குற மெத்தட் கூடயோ ஒரு 10% மேட்ச் பண்ணிக்கங்க. இப்ப நாங்க ஒரு லெவல் சொல்றோம். பக்கத்துல நீங்க ஒரு லெவல் வச்சிருக்கீங்கன்னா, அந்த 2 லெவலையும் கம்பேர் மட்டும் நீங்க பண்ணிக்கங்க. முழுக்க, முழுக்க உங்களுடைய ட்ரேட் அப்படிங்கிறது உங்களுடைய ஓன் ஒரு டிசிஷன்ல தான் இருக்கணும். எங்கள பிளைண்டா ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்க்ளைமர் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, மார்க்கெட் செல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரிந்தால், நீங்க அந்த செல்க்குள்ள போய்க்குங்க. நாங்க பை சொல்றோம் அப்படின்னா, அத யோசிங்க. உங்க மைண்டுக்கு அது கரெக்ட்டா அதுவும் ஒரு கரெக்ட்டான இம்பாக்ட்டாக இருந்தால் மட்டும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணாம ட்ரேடே பண்ணாதீங்க. எந்த இடத்துலயுமே ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணலைன்னா, அந்த ட்ரேட் எடுக்காதீங்க. அதே மாரி நாங்க குடுக்கக்கூடிய ரெக்கமெண்ட்ஸ் அப்ப, நீங்க ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. ஸோ கோல்ட். கோல்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு வீக்னஸ்ல இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ட்ரெண்ட் பை தான். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ட்ரெண்ட் பை தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. மார்க்கெட் இந்த இடத்துல நல்லா பிரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஆல்ரெடி மார்க்கெட்ல மல்டி ரெசிஸ்டன்ஸ் எடுத்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு பை போயிருக்கு. ஸோ இந்த பைக்கான ஒரு சின்ன புக்கிங் ஏரியா தான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்கும்? அப்போ ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் குடுக்கலாம். அதுக்கு முதல்ல அது என்ன பண்ணணும்னா, மார்க்கெட் இப்படி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க மார்க்கெட்ல ஏதாவது ஒரு இம்பாக்ட் லோவ மார்க்கெட் நல்லா உடைச்சு 1 மந்த்தாவது நின்னால் தான், மார்க்கெட் இந்த கரெக்ஷன எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழ வரைக்கும் 2000 வரைக்கும் வரும். அதற்கு நமக்கு ஒரு சப்போர்ட் லெவலாவது முதல்ல பிரேக் பண்ணணும். இதே வந்து ஒரு வீக் சார்ட்ட போய் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு வீக் சார்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதுவுமே ஒரு சேனலுடைய டாப்ல போய் நிக்கும். இது எக்ஸ்டெண்டட் சேனல். ஸோ இந்த சேனலுடைய இங்கிருந்து போன மார்க்கெட் இதுக்கு மேல போக முடியாம, பிரைஸ் திருப்பி கீழ இப்ப ஒரு இடத்துக்கு வந்து நிக்குது. இது கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் லெவல் தான். ஸோ நீங்க இத மைண்ட்ல வச்சுக்கங்க. இந்த சப்போர்ட்ட நான் கன்டினியூவா எல்லா இடத்துலயும் காட்டுறேன். ஸோ இப்ப இந்த மார்க்கெட் ஒருவேளை இங்க பிரேக் பண்ணலாம் அப்படின்னா கூட, நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த இடம் பிரேக் ஆனால் கூட, திருப்பி கீழ இருக்கக்கூடிய இன்னொரு பாட்டத்துல சப்போர்ட் எடுத்து, திருப்பி இதுக்குள்ள மார்க்கெட் வந்து இப்படி அரெஸ்ட் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா, தாராளமாக இருக்கும். ஸோ இது வந்து 2260. நம்ம அந்த 2260 அப்படிங்கிறத நம்ம இன்னமும் சப்போர்ட் லெவலாகத்தான் நம்ம வச்சுட்டுருக்கோம். என்ன பெரிய ஃபால் அப்படின்னு நம்ம வந்து சில நேரத்துல எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீக் நடக்காத ஃபால் இங்க நடக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். பாருங்க, மார்க்கெட்ல இந்த வீக் நடக்காத ஃபால் இந்த வீக்லயும் நடக்கல. இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் செல் கேண்டில் டாப்ல இருந்து ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இதோடைய கண்டிப்பா இந்த மார்க்கெட்டோடைய இம்பாக்ட்க்கு அடுத்த வாரம் கொஞ்சமாவது மார்க்கெட் கீழ இறங்க தான் போகுது. இறங்கி இந்த இடத்துல மேபி ஷேடோஸ் கூட வரலாம். இங்க இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவல மார்க்கெட் டச் பண்ண 2230 வரைக்கும். ஓகேங்களா? சாரி 22230 வரைக்கும் அந்த சப்போர்ட் எடுத்துட்டு, திருப்பி இந்த மார்க்கெட் மேல போக வாய்ப்புகள் இருக்கான்னா, ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ நீங்க தொடர்ச்சியா பை சொல்றீங்க அப்படின்னீங்கன்னா, நாங்க ஃப்ரைடே மார்க்கெட்லயும் நாங்க ஸ்விங் ட்ரேடிங். ஓகேங்களா? மார்க்கெட்டோடைய ஸ்விங்ஸ் மாறும்பொழுது, நாங்க அங்க செல் கிடைத்தால் செல்லும் எடுப்போம். பை கிடைத்தால் பையும் எடுப்போம். அத தான் நாங்க சொல்றோம். ஸோ இந்த மார்க்கெட் இப்ப கரெக்ஷன் செல்லுக்குள்ள இப்ப வந்துட்டு இருக்கான். அதுவும் ஒரு ஹையர் ஃப்ரேம்ல இல்ல. லோயர் ஃப்ரேம்ல கரெக்ஷன் செல்க்குள்ள வந்துட்டு இருக்கான். இப்ப இந்த இடம் சப்போர்ட் லெவல். மார்க்கெட் கண்டிப்பா இந்த லெவல்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ண சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? டேட்டா வந்த ஒரே காரணத்தினால தான் இந்த மார்க்கெட் நல்லா பிரஷர் குடுத்திருக்கு. நெக்ஸ்ட் டே. ஸோ டே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் ஒரு நல்ல மார்க்கெட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு என்கல்ஃப் மாரி நமக்கு இப்போ மார்க்கெட் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு செல்லிங் பிரஷரானா, அஃப்கோர்ஸ் இது மார்க்கெட்ல ஒரு நல்ல செல்லிங் பிரஷர் தான். ஸோ பிரைஸ் கீழ இறங்கினாலும், நமக்கு இம்மீடியட்டா ஒரு பிரேக் மண்டே ஆர் டியூஸ்டேல நடந்தாலும், இந்த டே க்ளோஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பாக்ட்டா பார்க்கணும். அதற்கப்புறமும் மார்க்கெட் கீழ பாஸ் ஆகுறானா அப்படிங்கிறத பார்த்துட்டு, பிரைஸ் மேல போம்போது கரெக்ஷன்ல நீங்க திருப்பி செல் ட்ரை பண்ணலாம். மார்க்கெட் கீழ ஃபால் ஆக சான்சஸ் இருக்கும்.
இப்ப இந்த மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஒரு 4 ஹவர்ல போய் பார்ப்போம். எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஹவர்ல இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செல் தான் சொன்னோம். பை சொல்லல. ட்ரெண்ட் பை. ஓகேங்களா? இந்த லோ 70 அப்படி 77ங்கிறது ஒரு இம்பாக்ட்டானதா இருந்தாலும், இந்த 60 லெவல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பாக்ட்டாக நமக்கு இருக்கும். ஸோ, இப்ப இந்த மார்க்கெட்ல பாருங்க, நான் வந்து ஒரு லைன் ட்ரா பண்றேன். ஓகே. இத அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா சாரி. இத அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்க வந்தீங்க அப்படின்னா, இட்ஸ் எ பியூர் சேனலாக நமக்கு வரும். நல்லா பார்த்துக்கங்க. இந்த லைன்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்ல நடந்த ஸ்விங்ஸ். ஸோ, இங்கருந்து ஒரு ட்ரெண்டிங் இப்படி போகுது. கீழ வருது. ஸோ, இதுக்குள்ள ஒரு ட்ரெண்ட் ஆயிடுக்கு மார்க்கெட். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அங்கருந்து மார்க்கெட் ஃபால் ஆயிட்டு, ஒரு கரெக்ஷன் குடுத்துட்டு, திருப்பி போயிட்டு இங்க வரான். அப்ப இந்த இடம் என்ன இடம்? ஏற்கனவே பாருங்க, நம்ம வீக்ல பார்த்ததும் சப்போர்ட், டேல பார்க்கிறதும் சப்போர்ட். இப்ப 4 ஹவர்ல பார்க்கிறதும் இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல் தான். ஸோ, இந்த சப்போர்ட் பிரேக் ஆகும் பொழுது தான், மார்க்கெட்ல நம்ப செல் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுக்கணும். பைங்கிறத ரொம்ப ரொம்ப பக்கமா இருக்கிற டார்கெட்ல எடுக்கணும். ஸோ, இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நல்ல கனெக்ஷன்ல இப்ப இருக்குது. ஸோ, இந்த ஏரியாக்கு வரும்பொழுது கண்டிப்பாக என்ன நடக்கும்? கண்டிப்பா கீழ தான் வரப்போது. எடுத்தோனே. ஸோ, மார்க்கெட் என்ன ஆகப்போது? மண்டே மார்க்கெட்லயோ, டியூஸ்டே மார்க்கெட்லயோ கண்டிப்பாக ஒரு கீழ மார்க்கெட் ஃப்ளோ ஆக தான் போகுது. எனி பை செட்டப் வித் ஸ்டாப் லாஸ் நீங்க என்ன பண்ணலாம்னா, இங்க பை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? கண்டிப்பா டியூஸ்டே வீடியோலயோ அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைவ்லயோ நமக்கு இந்த இடத்துல பை கிடைச்சுச்சு அப்படின்னா, நாங்க குடுக்குறோம். எங்களோட டெலகிராம் சேனல்ல இங்கருந்து மார்க்கெட் கீழ வந்துட்டு மேல போகலாம் அப்படிங்கிற ஒரு பிரிடிக்ஷன் இருந்தது. இந்த செல்லுக்கான சார்ட்ட வந்து டெலகிராம்ல நாங்க குடுத்திருப்போம். ஓகேங்களா? மார்னிங்கே நாங்க குடுத்திருப்போம். ஸோ, ஃப்ரைடே மார்னிங்ல குடுத்திருப்போம். ஸோ, டெலகிராம் சேனலுடைய லிங்க் கீழ இருக்கு. போய் ஜாயின் பண்றவங்க அங்க பண்ணீங்க. இனிமே ரெகுலராவே மார்க்கெட் இந்த மாரி ஒரு முக்கியமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல மார்க்கெட் வந்து டர்ன் ஆகும்போது, எங்களுடைய சார்ட் அங்க பிரசன்ஸ் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ, அங்க நாங்க இங்க மார்க்கெட் கீழ வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்பொழுது, உங்க டெக்னிக் அனலைசிஸையும் நீங்க ஆட் பண்ணிக்கிட்டு, அந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ, இந்த மார்க்கெட் இப்ப செல்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, கரெக்ஷன் செல்குள்ள தான் இருக்குது. இட்ஸ் கால்ட் பியூர் கரெக்ஷன் செல், நாட் ட்ரெண்டிங் செல். இட்ஸ் எ கரெக்ஷன் செல். ஸோ, இந்த இடத்துல மார்க்கெட் இறங்கும்போது வேக வேகமா இறங்குது. ஏறும்போதோ இந்த மாரி சைட்வே போடுதுன்னா, கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன பண்ணுவான்? இந்த மாரி போவான். ஸோ, அப்ப ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் லெவல் நடக்கணும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த பர்ட்டிகுலர் ஹை பிரேக் ஆகணும். இல்ல இந்த ஹை பிரேக் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட நம்ம வந்து பிடிக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த இடத்துல பிரைஸ் என்ன ஆகும்? இந்த மாரி ஒரு சப்ஸ்டெயின் இங்க நடக்கும். இங்க எப்படியும் வந்து மார்க்கெட்ல வந்து பிரைஸ் வந்து ரொம்ப நேரம் நின்னு, அதுக்கப்புறம் இங்கருந்து டேக் ஆஃப் ஆயி அந்த ட்ரெண்ட புடிச்சானோ, அதே மாரி இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்கும்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஷேடோலாம் குடுத்து, நியூஸ் எல்லாம் அப்ப ஷேடோஸ்லாம் குடுத்து, மார்க்கெட் வந்து ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணதுக்கப்புறம், இங்கருந்து ட்ரெண்டிங் ஸ்டார்ட் ஆகவும் சான்சஸ் இருக்கு. ஸோ, இங்க இருக்கிற இந்த இம்பார்ட்டன்டான ஹை, இந்த மாரி ஒரு சைட்வே மார்க்கெட் நடக்கும்போது ஷிஃப்ட் ஆகும். ஒரு முக்கியமான ஹை ஷிஃப்ட் ஆகும். அந்த ஹை பிரேக்ல நம்ம இந்த மார்க்கெட்டுடைய கரெக்ஷன் பை ஆர் ட்ரெண்டிங் பைய புடிக்க வாய்ப்பு இருக்கும். முதல்ல அது கரெக்ஷன் பையா இருக்கும். முக்கியமான லெவல்ஸ பிரேக் பண்ணும்போது, அது ட்ரெண்டிங் பையாக எடுக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ, ஒரே ஃபால் இவ்வளோ பெரிய ஃபாலுக்காக மட்டும் இந்த மார்க்கெட் செல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த இடம் செல் ஆக போகுதுங்கிறத நாங்க முன்னாடியே பிரெடிக்ட் பண்ணி டெலகிராம் சேனல்ல குடுத்துருக்கோம். அதே மாரி இங்க ஒரு பை கிடைத்தால், இது சம்டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸ்டாப் லாஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல மார்க்கெட் திரும்புற மாரி சினாரியோ கிடைத்தால், கண்டிப்பாக நாங்க அப்டேட் பண்றோம். ஸோ, அந்த அப்டேட் அப்ப நீங்க பை ட்ரை பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆயில். க்ரூட் ஆயில் பொறுத்தவரைக்கும் ஒரு டே ஃப்ரேம்ல பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் அந்த பாட்டம் சேனல கரெக்ட்டா ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு, இப்ப மார்க்கெட் புஷ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ, இந்த இடம்ங்கிறது நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன்ல நம்ம புடிச்சு இந்த மார்க்கெட் வந்து இந்த மாரி ஒரு எக்ஸ்பான்ஷன்ல நம்ம பிடித்தோம். இப்ப மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இங்கருந்து இப்ப புஷ் பண்ணுது. இன்னும் ட்ரெண்ட் வரல. ஸோ, இந்த இடம் மல்டியா ஏற்கனவே மார்க்கெட் நின்ன காரணத்தினால, மார்க்கெட் இங்க வரும்பொழுது, கண்டிப்பா ஒரு டவுன் சைட் புஷ் இருக்கும். இங்க வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து இந்த சேனல பிரேக் பண்ணா தான் மார்க்கெட் திருப்பி ட்ரெண்டிங்குள்ள
போகும். இல்லைன்னா திருப்பி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கருந்து இப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு, இங்கருந்து நெக்ஸ்ட் ஃபால் ஆயி பிரைஸ் 70ய பிரேக் பண்ணும். 68 வரைக்கும் மார்க்கெட் கீழ விழுகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்ப 76 மார்க்கெட் வந்து கடந்து மேல போகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இல்லைன்னா இங்க ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் கிடைத்தால், இங்கருந்து மார்க்கெட் ஃபால் ஆகும்போது 70 ஆர் 68 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக மார்க்கெட்ல இருக்கும். ஸோ ஆயில் பொறுத்தவரைக்கும் இப்ப டவுன் சைட்ல தான் மார்க்கெட் இருக்கு. வென்னெவர் மார்க்கெட் ரைஸ் நீங்க வந்து செல் ட்ரை பண்ணுங்க. வித் ஸ்டாப் லாஸோட ட்ரை பண்ணுங்க. ஒபாக் உடைய மீட்டிங் செவ்வாய்க்கிழமை ஃபுல் டே இருக்கும். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்தவரைக்கும் ஒரு வீக் ஃப்ரேம்ல பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் மேல இருந்து கீழ வந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான புஷஸாக இருந்தாலும், இந்த மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு கிரீன் கேண்டில், ஸ்ட்ராங்கான ஒரு பை கேண்டில். அந்த பை கேண்டில்குள்ள நடக்கிற ஒரு சின்ன ஃபால் தான். ஸோ இந்த கேண்டில்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ராப் இருந்தாலும் கீழ இந்த முக்கியமான இந்த 28ங்கிற லெவலுக்கு கீழ மார்க்கெட் உடைக்கும்போது தான், இது மார்க்கெட் செல்லுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 25 வரைக்கும் வர வர வாய்ப்புகள் இருக்கும். 28 எப்ப பிரேக் பண்ணுதோ, அப்பதான் 25லாம் தாண்டி மார்க்கெட் கீழ இருக்கிற இந்த சேனலுடைய பாட்டம் லெவலுக்குலாம் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இன்னும் இந்த மார்க்கெட் ஒரு பக்காவான ரேஞ்ச்க்குள்ள தான் ஒரு கரெக்ஷன ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கான். டே ஃப்ரேம்ல போய் பார்க்கும்போது இது வந்து ஒரு சேனல் போட்டிருப்போம். பிரைஸ் ஆல்மோஸ்ட் அந்த சேனலுடைய பாட்டத்தில தான் இப்ப பிரைஸ் இருக்கு. ஸோ இத வந்து இப்படி இப்படி வச்சுக்கலாம். ஸோ சேனலுடைய பாட்டத்துக்கு பக்கத்திலேயே ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு 28.7ல. ஸோ பிரைஸ் அங்க கண்டிப்பா வந்து சப்போர்ட் எடுக்கும்போது திருப்பி இந்த டாப்புக்கு போறதுக்கான பாசிபிள் உண்டு. ஸோ இது வந்து ஒரு டபுள் டாப்பா நம்ம எடுக்க தேவையில்ல. காரணம் என்னன்னா, டபுள் டாப்பா இருந்தா அதோடைய கரெக்ஷன் இங்கேயே முடிச்சுட்டு மார்க்கெட் கீழ இறங்கியிருக்கணும். இது நல்ல டீப் கரெக்ஷன் ஆனனால இத டபுள் டாப் அந்த மாரி கால்குலேஷன்ல போடாம, இத முழுக்க முழுக்க நம்ம ஒரு சேனல் ஃபேஸ்லயே மார்க்கெட்ட கொண்டு போயிடலாம். ஒரு 4 ஹவர்ல போய் பார்த்தீங்கன்னா, ஹெவியான ஃபாலாக இருந்தாலும், கீழ பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவல் மார்க்கெட்ல இருக்கு. ஸோ இங்கேயே சப்போர்ட் எடுக்கலாமா அப்படின்னா, தாராளமாக எடுக்கலாம். ஸோ கண்டிப்பா வெயிட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட்ல எங்க கீழ இறங்கினாலும், நமக்கு அட்லீஸ்ட் ஒரு கரெக்ஷன் பையாவது இருக்கும். அப்ப நம்ம இந்த இடத்துல இப்ப பை தான் எடுக்கணும். இங்க போய் செல் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல இம்மீடியேட்டா போய் செல் பண்ணக்கூடாது. எடுத்தீங்கன்னா, நீங்க மேல இருக்கிற சப்ளை ஏரியா தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆக அமையும். ஸோ கீழ நமக்கு மார்க்கெட்ல பை கிடைத்தால் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி, திருப்பி இந்த மார்க்கெட் ஒரு ஹால்ஃப் அ வேவோ அல்லது இந்த ஃபுல் வேவோ போறது வரைக்கும், நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு பை எடுத்துட்டு அதுக்கப்புறம் செல்லிங்க்கான வாய்ப்ப நம்ப தொழவலாம். ஓகே. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடித்திருந்தால், மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. திருப்பியும் சொல்றேன். நீங்க ட்ரேட் எடுக்கிறதுங்கிறதுக்கு, நாங்க இங்க குடுக்குற ரெக்கமெண்டேஷன அப்படிங்கிறத ஒரு 10% மட்டும் யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஓன் ட்ரேடிங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.